Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம Custard Semiya Payasam எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் description boxல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. First நாம நெய்ல கொஞ்சம் nuts ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் உருகுனதும் அதில் கொஞ்சமாக cashew கொஞ்சம் பாதாமும் சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் அதில் கொஞ்சமாக raisins சேர்த்துடலாம். இதை ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 1 கப் சேமியாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சேமியா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துடலாம். அதில் தேவைக்கு ஏற்றது மாதிரி பால் சேர்த்து லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 கப் பால் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து அதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை 2 நிமிஷம் மூடி வச்சு குக்காக விட்டுடலாம். இதை கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் நல்லா திக்காகிடும். அதனால ஒரு 1/2 கப் தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மில்க்மேட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். மில்க்மேட் சேர்க்கலைன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 கப் பால் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்ததும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் ஏலக்காய் சேர்த்துடலாம். அதுக்காக நான் 4 ஏலக்காவை கொஞ்சமாக தள்ளி எடுத்திருக்கேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கஸ்டர்ட் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.